ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் 3-4 மாரியம்மன் ஆலயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக கடம்பூர் மாரியம்மன். பாண்டிய நாட்டில் சிறப்பாக திகழ்ந்த ஜமீன்களில் ஒன்று கடம்பூர். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கயத்தார் நகரத்துக்கு அருகே அமைந்திருக்கின்றது. இந்த ஊரில் உள்ள மாரியம்மன் திருக்கோவில் சிற்ப வேலைப்பாடுகளோடு சதுர்வேத முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே ஸ்ரீ மாரியம்மன் சிம்மவாகினியாக காட்சியளிக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் ஸ்ரீ மாரியம்மனுக்கு 10 நாட்கள் கொடை விழா நடைபெறுகின்றது. இந்த விழாவில் அன்னைக்கு சிறப்பு அலங்காரங்களும் அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன. அந்த சமயம் 108 சங்காபிஷேகம், பால்குடம் எடுத்தல், திருவிளக்கு பூஜை, அக்னிசட்டி எடுத்தல், 1000 பானை எடுத்தல் போன்ற பல வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுகின்றன. பக்தர்கள் அன்னைக்கு மாவிளக்கு போடுதல், உருள் தண்டம் போன்ற நேர்த்திக்கடன்களை செய்கின்றார்கள். மாரியம்மன் திருவிழா நடைபெறும் 10 நாட்களும் கடம்பூர் நகரமே விழாக்கோலம் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக ஒழுகை மங்கலம் ஸ்ரீ மாரியம்மனை பார்ப்போம். பேரளத்துக்கு அருகில் அமைந்திருக்கின்ற ஒழுகை மங்கலத்தில் கோயில் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மாரியம்மன் மிகப்பெரிய வரப்பிரசாதி. பங்குனி மாதத்தில் இந்த திருக்கோவிலில் பெருவிழா நடைபெறுகின்றது. அப்போது அன்னைக்கு பல அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. அன்னை வீதி உலாவும் தேரோட்டமும் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றது. அண்மையில் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் கண்டிருக்கின்றது. அடுத்ததாக தூத்துக்குடி முத்தாரம்மன். தூத்துக்குடி சாத்தான்குளம் வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் இது. சாத்தான்குளத்திலிருந்து முதலூருக்கு செல்லும் வழியில் முதலூரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ராஜாமன்னார்புரத்தில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கின்றது. இங்குள்ள வேப்ப மரத்திலிருந்து பால் சுரந்து வழியும் அதிசயத்தை இன்றளவும் அருகிலுள்ள கிராம மக்கள் வந்து வழிபட்டு செல்கின்றார்கள். இப்பகுதி வாழ் மக்கள் செவ்வாழை கட்டி தீபமேற்றி வழிபடுகின்றார்கள். அன்னையின் அருளால் திருமணத்தடை நீங்குகின்றது. இந்த ஸ்தலத்து விபூதி மகிமையால் நிறைய வியாதிகள் குணமாகி இருக்கின்றன. அனைவரும் அருவருக்கத்தக்க தோல் வியாதி வந்து அவதிப்பட்ட ஒரு சிறுவன் விபூதி அணிந்து நலம் பெற்றது இன்றளவும் பேசப்பட்ட ஒரு அதிசய நிகழ்வாகும். அடுத்ததாக வரத்தலை நாச்சியம்மனை பார்ப்போம். அம்பாள் மஞ்சள் கிழங்கு கேட்ட கதை மிகவும் ஆனந்தமாக இருக்கும். செட்டியார்கள் பொதுவாக வியாபாரம் செய்துதான் பிழைப்பார்கள். ஒரு சமயம் பூவாலூர் செட்டியார்கள் மஞ்சள் மூட்டையை சுமந்து கொண்டு வியாபாரம் செய்ய தஞ்சை புறப்பட்டு சென்றார்கள். வழியில் களைப்பு மேலிட கண்டமங்கலத்தில் ஒரு கோவிலுக்கு முன்னால் மாடுகளை அவிழ்த்து கட்டிவிட்டு துண்டை விரித்து மரத்தடியில் இளைப்பாறினார்கள். அப்போது அழகான ஒரு பெண் குழந்தை மஞ்சள் பாவாடை, அரக்கு கலர் சட்டை உடுத்தி, நெற்றியிலே குங்குமம், கழுத்திலே காசு மாலை, கையிலே கண்ணாடி வளையல், காலிலே கொலுசு, மிகவும் அழகாக இருந்தார். அவள் அந்த செட்டியார்களிடம், ஐயா, நான் ஆற்றிலே குளிக்க வந்திருக்கின்றேன், தேய்த்து குளிக்க ஒரு மஞ்சள் கிழங்கு தாருங்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அம்மா, இந்த மூட்டையெல்லாம் மஞ்சள் என்று நினைத்தாயா? இல்லை அம்மா, எல்லாம் கறி மூட்டைங்க என்று கூறினார்கள். அப்படியா என்று சிரித்துக்கொண்டே அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டாள் அந்த பெண். அவர்களும் பிறகு தஞ்சை புறப்பட்டு சென்றதும் சந்தையில் அதிக லாபம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே மூட்டையை பிரித்தால் எல்லாம் ஒரே கரியாக இருந்தது. மிகவும் வருத்தமுட்டார்கள் வியாபாரிகள். அடடா, வந்து மஞ்சள் கேட்டது அந்த நாச்சியம்மன் அல்லவா என்று நினைத்ததும் பேருந்து போனார்கள். அம்பாளிடம் பொய் சொன்னதற்கு மிகவும் வருத்தமடைந்தார்கள். மூட்டைகளை கட்டி வண்டியில் ஏற்றி கண்டமங்கலம் வந்து ஆத்தா பாதத்தில் விழுந்து கதறி அழுதார்கள். மூட்டையிலிருந்து மஞ்சள் வாசனை வந்தது. செட்டியார்கள் எல்லோரும் ஆனந்தமடைந்தார்கள். மூட்டைகளை திறந்து பார்த்தால் எல்லாம் மஞ்சளாக மாறியிருந்தது. கண்டமங்கலம் வாத்தலை நாச்சியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள். கோபப்பட்டவள் இல்லை. அவளது கருணினால் தான் கரிமூட்டை மஞ்சளாக மாறியது. இன்றும் பூவானூர் செட்டியார்கள் தப்பாமல் இந்த ஆத்தாளுக்கு மஞ்சள் காணிக்கை செலுத்துகின்றார்கள். அந்த தாயின் சக்தியை சொன்னால் முடியாது, உணர்ந்தாலே புரியும். ஆகையால் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இந்த ஆலயங்களின் உரைகளோடு இன்றைய உரையை நாம் முடித்துக்கொண்டு
நாளை வேறு மாரியம்மன் ஆலயங்களில் பார்ப்போம். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா மாரியம்மனே